ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு, அதுவும் வந்து சிம்பிளாக ஹெல்த்தாக, ஏன்னா நீ வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து வெஜ் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து லஞ்சு வந்து பசங்களுக்கு மட்டும்தான். எங்களுக்கு கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குது, அதனால் பசங்களுக்கு மட்டும்தான் லஞ்சு. நல்லா சூடாக வந்து இது ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்குது, ஆறுனதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா. எங்கள் ஏரியாவில் வந்து பவர் கட் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து டல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஆனியன் ரைத்தா வேணாம், அந்த கத்திரிக்காய் தாளிச்சா தான் வைக்கலான்னு பார்த்தேன். அது அரைக்கிறது, மசாலா அரைக்கிறதுக்கு வந்து பவர் இல்லை அப்படின்றதால ஆனியன் ரைத்தாவே வச்சாச்சு. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சூப்பராக வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான். தேங்காய் பூ உப்பு போட்டு நல்லா சூப்பராக வந்து கஞ்சி வச்சிட்டேன். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. அதிலே கொஞ்சமாக தயிர் ஊற்றி கொடுத்தா இன்னும் அந்த புளிப்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி நம்ம சாப்பிட்றதுக்கு கிடைக்குதுன்னு கூட நம்ம வந்து எவ்வளோ ஒரு கொடுத்து வச்சுங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். நான்லாம் வந்து சின்ன வயசுலாம் நிஜமாகவே இந்த மாதிரிலாம் ஒரு அரிசி இருக்குதுன்றதே தெரியாதுங்க. இப்போ தான் வந்து இது நிறையாவே தெரிய வருது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம் தான் உருட்டி வச்சுருக்கேன். ஜூஸ் தான் போடலாம் அப்படின்னு பார்த்தேன், கரண்ட் இல்லைன்றதால அப்படியே வச்சாச்சு. சிம்பிளாகவே இருந்தாலும் சுவைய மனமும் குறையவே கூடாது. சூப்பராக நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ முடிஞ்சு நாளைக்கு இன்னொரு லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.